இந்த அரசு 4 வருஷத்தில் என்ன பண்ணிடுச்சுன்னு கேட்குறவனெல்லாம் பொருட்படுத்தாதீங்க. ஏனென்றால் நாம் மனிதர்களோடு பேசுகிறவர்களுக்கு பதில் சொல்லலாம், மாடுகளோடு மரங்களோடு பேசுகிறவனுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது. முற்றிவிட்டது என்று பொருள் வேற என்ன? மரங்களோடு பேசுகிறேன், நல்லது, பேசு, பிறகு மருத்துவமனையிலும் போய் பேசு, அதுதான் நல்லது. கண்ணதாசன், ஜெயகாந்தன், சோ மிக கடுமையாக பேசுவார்கள். அந்த 71 நாம் பெற்ற வெற்றி, அப்போதுதான் சேலத்தில் ராமர் படத்தை பெரியார் செருப்பால் அடித்து விட்டார் என்று அதை எதையாவது இந்த தேர்தல் வந்தால் எதையாவது பற்றி கொள்ள வேண்டும். திடீரென்று திருச்சி வேலுச்சாமிக்கு காமராஜர் நினைவு வருவது போல. காங்கிரஸ்காரர்களுக்கு திருச்சி வேலுச்சாமிக்கு தெரியாது, ஆனால் இவர்களை எல்லாம் பார்த்து திமுக பயப்படாது. திடீரென்று இப்போது சிவாவை பிடித்துக் கொண்டு, போன தேர்தலில் ராசா எடப்பாடியின் அம்மாவை தவறாக பேசிவிட்டார். என்னடா பேசினார்? தேர்தல் நேரத்தில் அப்போது 71 மிக பெரிதாக கை கொடுத்தது சேலம் நிகழ்ச்சி. உண்மையாக நடந்தது நமக்கு தெரியும். ஐயா அடிக்கவெல்லாம் இல்லை. அப்போது இன்றைக்கும் இருக்கிறார் திருச்சி செல்வேந்திரன் எல்லாம். ராமர் படங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இப்படியெல்லாம் புராண கதைகளை நம்பலாமா என்று ஒரு ஊர்தியில் இருந்தது. முதல் ஊர்தியில் பெரியார் போய்விட்டார். அன்றைக்கு ஜனசங்கம் பெரியார் ஊர்வலத்துக்கு கருப்பு கொடி காட்ட அனுமதி கேட்டது. கலைஞர் ஆட்சியில் கொடுக்கப்பட்டது. நீ கருப்பு கொடி தானே காட்டணும். அங்கிருந்து செருப்பு எடுத்து வீசினான். அந்த செருப்பு பின்னால் வந்த ஊர்தியில் விழுந்துச்சு. திருச்சி செல்வேந்திரன் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறார், நாங்களா அடிக்கலைங்க, தானாக வந்தது வீணா போக வேண்டாம்னு. இது அவர் சொல்லுவது கூட்டங்களிலேயே சொல்லியிருக்காரு. இதை பெரிதுபடுத்தினார்கள். துக்ளக் எப்படி அட்டைப்படம் போட்டது? பெரியார் ஒரு கடவுள் படத்தை செருப்பால் அடிப்பது போலவும் கலைஞர் பின்னால் நின்று கைதட்டுவது போலவும் படம், துக்ளக்கினுடைய அட்டை படம் எல்லாம். எங்களுக்கு அப்போது 20 வயது, எனக்கெல்லாம் நினைவு இருக்கிறது. என்ன நடந்தது? இதை இந்திரா காந்தி இடத்துல போய் கேட்டார்கள். கவுஹாத்தியிலே ஒரு கூட்டத்தில் பேசிவிட்டு இந்திரா காந்தி அவர்கள் இறங்கும் போது, தமிழ்நாட்டில் உங்கள் கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள் கடவுள் படத்தை அவமதித்திருக்கிறார்களே என்று கேட்டார்கள். இந்திரா காந்தி பொறுமையாக கேட்டார், யார் அப்படி செய்தது என்று கேட்டார். இட் இஸ் ஈவி ராமசாமி, பெரியார் என்று சொல்லுவார்கள். அதற்கு இந்திரா காந்தி அம்மையார் சொன்ன பதில் என்ன தெரியுமா? He has been doing it for a long time என்றார். அவர் ரொம்ப நாளாக அடிச்சுட்டு இருக்காரு, இப்போடா புதுசுன்னு. அந்த அம்மா கேட்ட கேள்வி அதுதான். அவர் இந்த மாதிரி அவர் ரொம்ப நாளாக பண்ணுறாரு, உனக்கு இப்போ தான் தெரியுமான்னு கேட்டு, He has been doing it for the long time என்று அவர் சொன்னார். அந்த தேர்தலில் தான் தோழர்களே 184 இடங்களில் நாம் வெற்றி பெற்றோம். குறித்துக் கொள்ளுங்கள், கொஞ்சம் கூப்பிட்டும் சொல்லுங்கள். இவர்கள் பேச பேச வரும் தேர்தலில் 200 இடத்தில் வெல்வோம். இன்னும் பேசு, இன்னும் பேசு, மரியாதை இல்லாமல் பேசு, பிறகு துக்கம் விசாரிப்பதாக போய் நில், எங்களுக்கு கவலை இல்லை. நீதான் வருவாய், நாங்கள் வரமாட்டோம். மனித மாண்பெல்லாம் எங்களுக்கு தெரியும், யார் மனிதர்கள் என்றும் எங்களுக்கு தெரியும். எனவே பேச பேச வளர்ந்தது தான், அடிக்க அடிக்க உயர்ந்தது தான் இந்த பந்து. குறித்து கொள்ளுங்கள், வரலாற்றில் அடிக்க அடிக்க உயரும். அதுதான் திராவிட இயக்கத்தின் பண்பு. எதற்காக என்றால் உரிமைக்காக. உரிமைகளை ஒரு நாளும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். இறைமகன் இயேசு சொல்றார், ஏன் ஸ்டாலினை போய் ஏன் பார்த்த, நான் என்ன செய்யணுங்கிறது எல்லாரையும் எனக்கு எழுதி விடுறான். ஆஹா, பல்லு 8 மணிக்கு வளர்க்கணும், சொல்லக்கூடாது. ஆஹா, அந்த சட்டை போடாத, இந்த சட்டை போடு. ஏன் நீ வெள்ளை சட்டையை போடுற? இது எல்லாம் என்னடா கடன் வாங்கி மூளைங்கிறது எனக்கு இருக்குது. எனக்கு இவன் கடன் வாங்கி வேலை செய்கிறவனுக்கு நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்கிறான்லடா. நான் எனக்கு இருக்கிற சிந்தனைக்கே வேலை செய்ய ஆள் இல்லை, கூட்டம் இல்லை. அவரை ஏன் பார்த்தானே? தேவ வாசகம் இறை செய்தி இருக்குது. விருந்தில் நல்விருந்தில் நீ பங்கேற்கனாலும் துயரத்தில் பங்கேறுங்குது. ஒருத்தர் துன்பத்தில் போய் பங்கேற்றுங்குது. இது ஏன்? துயரத்தில் பங்கேற்கும் போது இதேபோல் துயரம், இதேபோல் துயரத்தை, இதேபோல் துயரம் நமக்கும் நடக்கும், இதேபோல் துயரத்தை நாமும் கடக்க வேண்டும் என்பதை அது படிப்பிக்குங்கிறார் இறைமகன் இயேசு. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அரசியல் நிலைப்பாடு, அரசியல் கோட்பாடு வேறு, கருத்து முரண் வேறு, மானுட வெறுப்பு வேறு, மானுட பற்று வேறு. ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது, ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது. எல்லா கட்சியிலையும் நமக்கு சொந்தக்காரர் இருக்கான்,
எல்லா கட்சியிலையும் நமக்கு ஆதரிக்கிறவங்க இருக்கான். 36 லட்சம் பேர்ல திமுகவில் இருக்கிற அமைச்சர் பெருமக்களின் பேரனும் பேத்தியிலும் போட்டதற்கு, அதிமுகவில் இருக்கிற மாவட்ட செயலாளர் பேரனும் பேத்தியும் போட்டதற்கு, பிஜேபியில் இருக்கிறவங்க போட்டதற்கு, காங்கிரஸ் கட்சிக்காரங்க வீட்டில் இருக்கிற பேரனும் பேத்தியும் போட்டது இருக்கு. 36 லட்சம் 26ல் 1,20,20,00,000 26 லட்சம் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. தமிழ் இனத்தில் பிறப்பனெல்லாம் தமிழன் இல்லை என் உடன் பிறந்தானே. ஒரே நிலம் பச்சையாகத்தான் இரண்டும் வளர்கிறது. நிலம் ஒன்று, நிறம் ஒன்று, ஆனால் இது நெல், இது புல். விளங்குதுன்னு நினைக்கிறேன், உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நம் இனத்தில் பிறந்திருப்பான், ஆனால் அவன் இனத்துக்காரன் இல்லை. அது நல்லா கொஞ்சம் எவன் புல்லு எவன் நெல்லுன்னு தெரியாம நம்ம ஓடிட்டு இருக்கோம். துரோகி எங்கடா இருக்கான்? இங்கதான்டா இருக்கான், பக்கத்துல உட்காந்துருக்கான். எதிரி எப்பவும் தூரா இருக்கான், துரோகி எப்பவும் பக்கத்துல இருக்கான். தலைவன் என்ன சொல்றான்? இன்றைய துரோகி நேற்றைய நண்பன், நாளைய துரோகி இன்றைய நண்பன். எங்க இருக்கான்? பக்கத்தில் இருக்கான். எதிரி எப்பவும் உன் பலத்தை குறிவைப்பான், துரோகி எப்பவும் உன் பலகீனத்தையே குறிவைப்பான். சீமான தெரியாதா? அவரோட நாங்க இருந்தோம், அப்படி ஒன்னா படுத்தோம், ஒன்னா தூங்கணும், நக்குனம் வச்சுருப்பான். இங்க இருந்துச்சு எதிரி கவனமா இருப்பான். அவன் என்ன செய்வான்னு தெரியலையே. ஐயோ என்ன பண்ற? ஐஎஸ் என்ன ரிப்போர்ட் சொல்லுது சார், வீடு வீடுக்கு போக சொல்றாரு சார். அப்ப நீனும் போயா? அதான நடந்துட்டு இருக்குது, அதான் நடந்துட்டு இருக்குது. அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள், இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட பிள்ளைகள், இந்த தருணத்தை, இந்த வரலாற்று வாய்ப்பை என் தம்பி மருத்துவர் கார்த்தி சொன்னது மாதிரி இது வரலாறு நமக்கு கையளித்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு. இதை விட்டுறாதீங்க. விட்டீங்கன்னா கஷ்டம். தமிழ் என்ற ஒரு மொழி இருந்தது, தமிழர் என்ற ஒரு இனம் இருந்தது. அது பெருமைகளோடு வாழ்ந்து சிறந்த ஒரு மூத்த இனம். இந்த எந்த அடையாளமும் உனக்கு இருக்கு. இந்த கீழடி வச்சுட்டு என்ன விளையாட்டு காட்டுறான்? அது தமிழர் நாகரிகம்னு அங்கீகரிக்க மாட்டானா ஒருத்தர்? இது என்ன கொடுமை வருது? நான்லாம் வந்தேன்னா அது ஆப்பிரிக்க நாகரிகம் சொல்லிட்டு போயிடுவேன். போடாது ஆப்பிரிக்க நாகரிகம் எப்படி இருக்கு பாரு. களத்திலே உயிர் நீத்த நம் இன உறவுகள், போராடி இன விடுதலைக்காக தன்னுயிரை தந்த மாவீரர்கள், எல்லோருடைய கனவையும் நிறைவேற்ற நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அரசியல் விடுதலை. அதுக்கு அதிகாரத்தை பிடிப்பதை தவிர வேறு வழி இல்லை. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். அதிகாரம் மிக வலிமையானது. நமது அதிகாரம் நம் மக்களுக்கானது. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி நாளை அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை.